வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். 2 நாளாக வீடியோ போடல. சனி ஞாயிறு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருந்தது, அதனால் வீடியோ போடல. அங்கேருந்து போட்டுடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக, அதனால் சாப்பிட்ற டைமில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமையல அப்படிங்கிறனால வீடியோ போடல. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆரஞ்சு பழம் வந்து ஒரு பாதி பழம் வச்சுருக்கோம், சாத்துக்குடி வந்து ஒரு பாதி சாத்துக்குடி வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்காது, ஏன்னா இது வந்து நீர்ச்சத்து இருக்கிற பழம். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழம். வைட்டமின் சி இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லது. சளி பிடிச்சவங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பழங்களை வந்து முழு பழங்களாக சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. ஓகே, அடுத்து வந்து வெள்ளரிக்காய். இது வந்து பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் போயிடுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸில் கூட நிறைய போட்டிருக்காங்க. நாங்கள் யூஸ்வலாக தண்ணியை வந்து கீழே கொட்டுறதே கிடையாது, அந்த தண்ணி தான் எடுத்து குடிச்சிடுவோம். இது என்ன, உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறனால இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியை வந்து சாதா தண்ணியை வந்து கலந்து அதை வந்து உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம். உப்பு கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சொரக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து அப்படி போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா திணை பருப்பரிசி சோறு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். இந்த மாதிரி வந்து சிங்கிள் பாட்டாக ரைஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வந்து கார்போஹைட்ரேட் இன்டேக் வந்து குறையும். மில்லட் வந்து ஆக்சுவலாக வந்து கார்போஹைட்ரேட் கம்மி தான். அதை விட என்னென்னா இது வந்து ஃபில்லிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் சாப்பிட்டிங்கனாவே வயிறு வந்து ஃபுல்லாயிரும், அதிகம் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி உணவு வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால தான் மில்லட் வந்து ரெகுலராக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃபுட்டு ஆகஸ்ட் 15 வந்து உணவு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து ட்ரையல் பேசிஸில் கொடுக்குறோம். அதனால் யார் தேவையோ முன்னாடி புக் பண்ணிடுங்க. நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து 8 பேர் 9 பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 பேர் மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை திருச்செங்கோடு இன்னொன்று அரௌண்ட். ஓகே, தேங்க்யூ.